ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2 அணிகளாக பிரிந்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தைலாபுரத்தில் ராமதாசும் திருவள்ளூரில் அன்புமணியும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழன் இணைப்பில் இணைகிறார். தமிழன், பாமகவில் 2 கட்சிகளாக பிரிந்து 2 அணிகளாக பிரிந்து ராமதாஸ் தலைமையில் தைலாபுரத்திலும் அன்புமணி தலைமையில் திருவள்ளூரிலும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றி விவரங்கள். மோகன், தற்பொழுது பார்க்கலாம். திருவள்ளூர் மணவாள் நகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பு மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றுள்ளார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயில், பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த 4 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வருகை தந்த 4 மாவட்ட செயலாளர்களும் பதிவேட்டில் கண்டிப்பாக கையெழுத்து விட வேண்டும் என்று கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்புமணி ராமதாஸ் வழி அருகே நெடுந்தோறமாக கொடிகள் மற்றும் தோரணங்கள் மேலத்தாடுடன் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அன்புமணி ராமதாஸ் பூரண கும்ப மரியாதையுடன் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பாலயோகி என்ற பாலா மற்றும் தினேஷ், அதே போல பார்க்கலாம் வெங்கடேசன், அதே போல வழக்கறிஞர் யோகானந்தம் ஆகியோர் நினைவு பரிசை வழங்கினார். கட்சியின் அதுவும் குறிப்பாக மாநில நிர்வாகிகள் யாராவது கலந்து கொண்டு பார்த்தால் வடிவேலு மற்றும் திலகபாமா, வழக்கறிஞர் பாலு, KN சேகர் கொண்டு வருகிறார். மேரி மோகன். தமிழன், 2 அணிகளாக பிரிந்து பாமக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிறது? நிச்சயமாக பார்க்கலாம் மோகன். தற்போது இந்த 2 அணியாக பிரிந்து எதற்காக இந்த இது என்று பார்த்தால், கடந்த சில தினங்களாக 2 அணியாக மாறி மாறி பாமக ராமதாஸ் தைலாபுரத்தில், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருவள்ளூரிலும் தொண்டர்களை சந்தித்து ஆலோசனை கூட்டமானது நடத்தி கொண்டு வருகிறது. டாக்டர் ராமதாஸ் தன் நியமித்த கட்சி நிர்வாகிகளை அழைத்து தைலாபுரத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். சூழ்நிலையில் திருவள்ளூரில் உள்ள ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தற்போது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. மோகன். தமிழன், பாமகவின் பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார். தற்போது 2 அணிகளில் நடந்தக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் வடிவேல் ராவணன் எந்த அணியில் இருந்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்? நிச்சயமாக பார்க்கலாம். தற்போது வடிவேல் ராமன் தற்போது திருவள்ளூரில் நடைபெற்றுள்ள அன்புமணி ராமதாஸ் அவர் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டு உள்ளார். மோகன். தமிழன், பாமகவின் முக்கிய நிர்வாகிகளாக பார்க்கப்படும் வடிவேல் ராவணன், திலகபாமா போன்ற முக்கிய நிர்வாகிகள் அன்புமணி ராமதாசினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனால் ராமதாஸ் அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது? பாமகவிற்கு இது எந்த அளவு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது? நிச்சயமாக பார்க்கலாம் மோகன். தற்போது அனைத்து கட்சி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பார்த்தால் வழக்கறிஞர் பாலு மற்றும் அதே போல வடிவேலு, திலகபாமா, KN சேகர் மற்றும் பாலா என்ற பாலயோகி ஆகிய முக்கிய இந்த கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய அணியில் இந்த கலந்து கொண்டுள்ளதால் அந்த பகுதியில் அதிக பின்னடைவு ஏற்படும் என்று கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோகன். விவரங்களுக்கு நன்றி தமிழன். தைலாபுரத்தில் ராமதாசும் திருவள்ளூரில் அன்புமணியும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அதிமுகவை மாறி மாறி ஆட்சியில் அமர வைப்பதற்காக பாமக தொடங்கவில்லை என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக அதிமுகவை மாறி மாறி ஆட்சியில் அமர வைப்பதற்காக பாமக தொடங்கவில்லை என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார்.